இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. சிவபெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் சிவனை வழிபடக்கூடியவங்க ரொம்ப கட்டுப்பாட்டோடு பயபக்தியோடு சென்று வழிபடக்கூடிய தலங்களில் இந்த ஒரு ஆலயமும் ஒன்றுங்க. இங்கு சென்று வழிபட்டாலே தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக மாறும். அது மட்டும் இல்லை, கால்நடை செல்வங்கள் பெருகுன்னு சொல்லலாம். கால்நடையில் பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பிலும் செலவு அதிகரித்துட்டே இருக்குதா. கால்நடையால் உங்களுக்கு தொடர்ந்து நஷ்டம் வந்துட்டுருக்கா. அது மட்டும் இல்லைங்க, தொழிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகளையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு முறை இங்கு பயபக்தியோடு சென்று மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனை தரிசித்துட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்குங்க. இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கு, மேலும் சிவபக்தர்கள் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டா சிவனின் அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா போற்றினும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை மீது கோயில் கொண்டு இருக்கக்கூடிய ஈசனுடைய சன்னதிகள் பார்த்திங்கன்னா சத்தியத்தம் நிறைந்தவை, அதாவது கட்டுப்பாடுகளும் சக்தி நிறைந்த ஆலயமாக இருக்கும். எனவே தான் கட்டுப்பாட்டோடு இங்கு பக்தர்கள் மலையேறி சுவாமியை தரிசனம் செய்கிறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு இல்லை, ஆரோக்கியமும் சிறப்பாக மாறுவதாக சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய மனம் கவர்ந்த மலை கோவில்களில் ஒன்று தாங்க இந்த கரூர் மாவட்டத்தில் தொப்பையாசாமி திருக்கோயிலுங்க. இந்த கரூர் மாவட்டம் கடவுர் சென்று அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறலாம். ஆடி ஊத்து வழி கொடைக்காரை வழின்னு 2 வழிகள் இதற்கு இருக்குது. ஆடி ஊத்து வழி சற்று கடினமாக இருக்குங்க. வயதானவங்க கோட்டைக்கரை வழியை தேர்ந்தெடுப்பது ரொம்ப நல்லது. இந்த மலையை அடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தோம் ஒரு வழி இருக்குது. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை ஒற்றியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையக்காப்பட்டி வழியும் கொம்பை வழியாக செல்லும் வழியின் 2 வழிகளை சென்று இந்த ஈஸ்வரனை வழிபடலாம். மேலும் இங்கு வழிகள் மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயமுமே 2 மாவட்ட எல்லையில் அமைந்திருக்குங்க. இது நிச்சயம் உங்களால் நம்ப முடியுமா? அது ஆச்சரியம்தான். சுவாமி சன்னதி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை. எதிரில் 1.5 மீட்டர் தூரத்தில் தீபஸ்தம்பமும் நந்தையும் இருக்க இடம் கரூர் மாவட்ட எல்லையாக இருக்கு. ஆக 2 மாவட்டங்களின் எல்லையில் தொப்பேஸ்வரர் குடியிருக்கிறாரு. மலையினுடைய உச்சியில் சுயம்புவாக தோன்றி அருள்பாலித்து வருகிறாரு இங்கு சிவபெருமான். சுற்றிலும் மலை கற்களையே அரண் போல அடுக்கி வைத்திருப்பாங்க பக்தர்கள். லிங்க திருமேனிக்கு செப்பினால் கவசம் செய்து அணிவித்திருக்காங்க. மேலும் இங்கு உற்று நோக்கினீங்கன்னா லிங்கமேனியின் பசுவின் கால் குழம்பு பதிந்தது போல தடத்தை நீங்கள் பார்க்க முடியும். சன்னதியில் எதிரே தீபஸ்தம்பமும் சிறிய அளவிலான நந்தி சிலையும் இருக்குது. அருகிலே இருக்கக்கூடிய மரத்தில் வேண்டுதலின் பொருட்டு பக்தர்கள் கட்டி வைத்து தொட்டில்களும் தொங்குங்க. அது மட்டும் இல்லை, தொப்பேஸ்வரருக்கு பக்தர்களே அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடலாம். ஆரம்பத்தில் இந்த பகுதிக்கு ஆட்கள் வருவது ரொம்ப அபூர்வமாக இருந்திருக்கு. ஆடு மாடு மேய்ப்பவங்க மட்டுமே இந்த மலை வரைக்கும் வருவாங்க. இந்த தொப்பேஸ்வரை வணங்கினா கால்நடை செல்வம் பெருகுன்னு அவங்களுடைய நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லை, கடந்த 10 வருடங்களை இந்த கோயில் பலருக்கு தெரிய வர ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய இத்தலத்தில் ஈசனை கோயில் கொண்டுள்ள நிகழ்வு ரொம்பவே அற்புதமாக சொல்லப்படுதுங்க. அது என்னன்னா, இங்கு முன்னொரு காலத்தில் மலை நாயக்கர்னு என்பவர் மலைப்பகுதிக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு இட்டு செல்வாரா. ஒரு முறை வீட்டுக்கு வந்து மாடுகளை கொட்டையில் அடைக்கும் போது கவனித்திருக்காரு. கன்று ஈனாத பசு ஒன்றை மட்டும் காணலை. விடிந்ததும் தேடி பார்த்தவங்க எங்குன்னு முடிவோடு படுக்க சென்றுட்டாங்க. ஆனால் விடிந்ததும் பார்த்தா கொட்டையிலேயே அந்த பசு படுத்திருந்தது. இதே சம்பவம் அடுத்தடுத்து நாளும் தொடர்ந்துதான். ஒரு நாள் மேய்ச்சல் முடிந்து திரும்பும் போது கூட்டத்திலிருந்து நழுவிய பசுவை பின்தொடர்ந்து போயிருக்காரு. அந்த பசுவும் மலையடிவாரத்தில் ஓரிடத்துல சுரப்புதர் அருகே சென்று தாமாகவே பால் சொரித்ததான். கன்று ஈனாத பசு பால் சொரிவதைக் கண்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா மலையப்ப நாயக்கரோ திகைத்து பார்த்திருக்காரு. அவர் அதை நெருங்கிய போது ஆள் அரவம் கேட்டு மிரண்ட பசு காலை ஒரு முறை உதைத்தபடி அங்கிருந்து விலகி ஓடியதாங்க. அதுதான் இந்த சிலையின் இன்னும் தெரியுது.
புதரை நெருங்கிய மலையப்ப நாயக்கர் புதரின் மையத்தில் ஒரு லிங்கத்தை கண்டிருக்காரு. அதன் மீது தான் பால் பசு செறிந்திருக்கிறதுன்னு புரிந்திருக்காரு. ஆனால் பால் முழுவதையும் தன்னுள்ள உறிஞ்சி இருந்ததும் அந்த சிவலிங்கம் தாங்க. மட்டுமின்றி பசு உதித்து விட்டு சென்றது இல்லவா? லிங்கமேனியில பசுவின் காலடி குழம்பு பட இட்டத்தில் ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்திருக்கு. அடுத்த கணமே அந்த லிங்கம் அங்கிருந்து விலகி மலையின் உச்சிக்கு சென்றதாக உணர்ந்தாரு மலையப்பன் நாயக்கர். பதற்றமோ பயமோ சேர்ந்து கொள்ள தன் தம்பி இளைய மலையப்ப நாயக்கரை அழைத்து கொண்டு உச்சிக்கு போனாரு. மூவரும் தங்கள் பிழை பொறுக்குமாறு ஈசனிடம் வேண்டிக்கிட்டாங்க. ஈசனே, தாங்களும் இங்கேயே கல்லாகி உன் முண்டு வாசம் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். ஈசன் அவர்கள் மன்னித்து என்னாலும் அவங்க தன்னோடு இருக்க வரமும் அளித்திருக்காருங்க. அவங்க கல்லாக மாறிவிட்டதாகவும் தல வரலாறு சொல்லுது. இங்கு சிவராத்திரி என்று பாலில் அவித்த பயிர் வகைகளை சிவனுக்கு படைத்து வழிபடுறாங்க. மேலும் இந்த நாளில் கல்லாக சமைத்து போன முன்னோர் வாழ்ந்த வீட்டில் பூஜை செய்துவிட்டே மலை ஏறுகிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜையொட்டி தொப்பேஸ்வரர் சன்னதி அருகே இருக்கக்கூடிய அவங்களின் முன்னோரான பெரிய மலையப்ப நாயக்கரும் சின்ன மலையப்ப நாயக்கர் சிலைகளுக்கு பூஜையும் செய்யப்படுதுங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று சிவனின் அருளை பெற்று தொழிலில் சரிங்க கால்நடையில் அதிக லாபத்தை பெறலாம். மேலும் சிவ ஆலயத்துக்கு செல்லும் போது சில முக்கியமான தவறுகளை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் சிவலிங்கத்தின் மீது துளசி இலைகளை சமர்ப்பிக்காதீங்க. சிவனுக்கு மஞ்சள் இல்லைனா குங்குமம் அணிவிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, நின்று கொண்டு சிவலிங்கத்திற்கு நீர் வார்த்தல் கூடாது. இது சிவனுக்கு சென்று சேராதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, விபூதியை நீரில் குழைத்து பூசாதீங்க. தீட்சை பெற்றவங்க மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூச முடியும். தீட்சை இல்லாதவங்க நீரில் பார்த்தீங்கன்னா குழைத்த விபூதியை அணிவதை தவிர்த்துக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வழிபாட்டின் போது தவறான அசுத்தமான எண்ணங்கள் கொண்டிருக்கக்கூடாது. சிவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நீரானது துளசி செடியின் மீது படும்படி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. அவருடைய பூஜையில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இவை சிவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி ருத்ர தாண்டவம் ஆட செய்யலாம். அது என்னன்னா, சிவ பூஜையில் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மனப்பூர்வமாக இறைவனை வேண்டினாலே சிவனின் அருள்பார்வை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிவன் அபிஷேக பிரியர்னு அவருக்கு அபிஷேகம் செய்வது மனதை குளுமையாக்கும். ஆனால் சிவலிங்கத்திற்கு நீர்வாத்து வழிபாடு செய்வது இயல்பான வழிமுறை. அதிலோ திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதோ வழிபடுவதோ விரதம் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. திங்கக்கிழமைனால சிவபெருமானையும் பார்வதியும் வழிபட்டா அவங்களுக்கு அருக்கடாச்சம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சிவ வழிபாட்டின் போது வில்வ தண்ணீரும் பாலும் சிவபெருமானுக்கு சாற்றுவது ரொம்ப விசேஷம். சிவனுக்கு கோவிலிலோ அல்ல வீட்டிலோ அபிஷேகம் செய்யும் போது உட்கார்ந்து செய்ய வேண்டும். கோவிலுக்குள்ள சென்று சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் ஜலாபிஷேகம் செய்யும் போது உட்கார்ந்தே செய்ய வேண்டும். ருத்ராபிஷேகம் செய்யும் போது கூட நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நின்று கொண்டு சிவலிங்கத்திற்கு நீர் வார்த்தா அது சிவபெருமானுக்கு சென்று சேராதுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு பார்த்தீங்கன்னா மனமில்லாத மலர்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க. ஆனால் அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம். அர்ச்சனை செய்யும்போது முழு மலர்களையே பயன்படுத்த வேண்டும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சிக்கக்கூடாது. தாளம்பூவை சிவ பூஜைக்கு பயன்படுத்திடாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காய்ந்த அழுகின பூக்கள் பூஜைக்கு உகந்தவை அல்ல. சிவனுக்கு ஊமத்தை பூக்கள் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதனை அதிகம் பயன்படுத்தி பூஜை செய்யலாம். அதே போல் வாழைப்பழத்தை நெய்வேத்தினமாக படைக்கும்போது காம்பு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்க. அதே போல் வெற்றிலையின் நுனி இருக்கிறதான உறுதி செய்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா படைத்து வழிபடுவதும் நல்லதுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆலயங்களில் கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்த மலையின் மீது அருள் பாலிக்கக்கூடிய தொப்பேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடக்கூடியவங்க ரொம்ப தூய்மையாகவும் விரதம் இருப்பதாக இருந்தால் பிரதோஷ நேரத்தில் அதிகாலையில் இருந்தே
எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கிடுங்க. நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு விரதம் இருக்கலாம். பிறகு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொண்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.